ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி வந்து ரொம்ப முக்கியமான ஒரு டெக்னிக்கலில் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து நான் ஷேர் பண்ண போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரை பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் மேபின்னு ஒரு 1 or 2 to 3 வீக்ஸில் வந்து நான் காப்பி டேட் வந்து அனௌன்ஸ் பண்ணுறது என்னுடைய டெலிகிராம் குரூப்பில் ஷேர் பண்ண போகிறேன். மறக்காமல் நீங்களும் ஜாயின் வந்து பண்ணிக்கோங்க. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். சரிங்களா, வாங்க நம்ம டாப்பிக்கில் போகலாம். ஸோ பொதுவாக வந்து பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட்டில் வந்து கிளியரான ட்ரெண்டை ப்ரிடிக்ட் பண்ணுறதுல நிறைய டிஃபிகல்ட்டிஸ் வந்து ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. இந்த மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா காமனாக எல்லா ஸ்கிரிப்டுக்குமே நீங்கள் அப்ளை பண்ணலாம். நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஸ்டாக்ஸு, கமாடிட்டிஸு எல்லாத்துக்குமே நீங்கள் அப்ளை வந்து பண்ணலாம். பொதுவாக வந்து மார்க்கெட் வந்து மேலே போகும் கீழே வரும் அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்டில் நம்ம வந்து ட்ரேட் வந்து பண்ணிகிட்ருப்போம். ஆனால் இங்கே வந்து ஓவர் பாட் ஓவர் சோல்டு வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். எப்போ மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டாப்பில் இருக்கக்கூடிய ரெட் லைனுக்கு வந்து ஃபார்ம் ஆகுது அப்படின்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஓவர் பாட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதே மாதிரி வந்து மார்க்கெட் எங்கே இவ்வளோ பெரிய பாட்டம் லோவில் வந்து ஃபால் ஆகுதோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஓவர் சோல்டு அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம். ஸோ பொதுவாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓவர் பாட்டில் போயிட்டு யாரும் வந்து பை பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி வந்து ஓவர் சோல்டில் போயிட்டு யாரும் வந்து பொசிஷன் வந்து எடுக்க மாட்டாங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா மார்க்கெட் வந்து இந்த விவேப்புடைய டைரக்ஷனை கிளியராக நம்ம நோட்டீஸ் பண்ணிட்டாலே போதுமானது. எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இது வந்து ஆப்ஷனில் ட்ரேட் பண்ணுறதுக்கு ரொம்ப வந்து உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக வந்து இருக்கும் அப்படின்றத என்னுடைய சஜஷன். ஸோ இதில் வந்து நீங்கள் எப்படி இதை வந்து ட்ராப் பண்ணாலுமே இதனுடைய லாங் ட்ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக ஷோ பண்ணும். எப்படின்னா ஒரு ட்ரெண்ட் வந்து செல்லிங் ப்ரெஷரில் இருக்குது அப்படின்னா மார்க்கெட் வந்து ஃபால் ஆகிட்டு திருப்பி இந்த வியூவை டச் பண்ணிவிட்டு ஃபால் ஆக ஆரம்பிச்சுது அப்படின்னா அது வந்து கண்டினியூவாக செல்லிங்கில் தான் இருக்குன்றதான் மீனிங். ஓகேங்களா, இங்கே பாருங்கள் திரும்பவும் வந்து இந்த வியூவை டச் பண்ணிட்டு திருப்பி ஃபால் ஆகிட்டு இருக்கு பார்த்தீங்களா. இந்த மாதிரி வந்து டைரக்ஷனை ரொம்ப துல்லியமாக இந்த மாதிரி வந்து நீங்கள் ட்ராப் பண்ணுறது மூலிமா நீங்கள் வந்து ஃபைண்ட் அவுட் வந்து பண்ண முடியும். இது வந்து ரொம்ப ப்ராக்டிஸ் பண்ணணும். நீங்கள் அதிகமாக ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக வந்து இருக்கும். ஸோ அதே மாதிரி இங்கே பாருங்கள். ஸோ மார்க்கெட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒரு புல்லிஷில் வந்து இங்கே ஃபார்ம் ஆகிருக்கு அப்படின்னா மார்க்கெட் திரும்பவும் மேலே போயிட்டு இந்த லைனை டச் பண்ணிட்டு இங்கே ஒரு பவுன்ஸ் வந்து கொடுத்துருக்கான். ஸோ பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து பவுன்ஸ் வந்தாலும் மார்க்கெட் பெருசாக ஃபால் ஆகலை. பட் இது இந்த லைனுக்கு மேலே தான் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கான் அப்படின்னும் போது ஸ்கேல்பர்ஸ்க்கு ரொம்ப பெனிஃபிட்டாக வந்து இருக்கும். ஓகேங்களா, ஸோ ஸ்கேல்பர்ஸ்க்கு வந்து ரொம்ப பெனிஃபிட்டாக வந்து இருக்கும். இன்றைக்கி நான் கொஞ்சம் பர்சனல் ஒர்க்கில் இருந்துட்டேன், அதனால் வந்து இன்றைக்கி எதுவும் பெருசாக அப்டேட் வந்து கொடுக்க முடியல. பட் இருந்தாலும் வந்து இதை வந்து நீங்கள் வந்து ஸ்டாக்ஸ்க்கு வந்து ப்ராப்பராக அப்ளை வந்து பண்ணி பாருங்கள். நம்ம வந்து ரியல் டைமில் சில டெஸ்டிங்லாம் நம்ம பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் வந்து நான் பண்ணுறேன். பொதுவாக வந்து நிஃப்டி, பேங்க் நிஃப்டிக்கு இது வந்து கொஞ்சம் சூட்டபுளாக இருக்கும். ஏன்னா மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஓவர் பாட்டு, ஓவர் சோல்டு, அதுக்கப்புறம் வந்து ட்ரெண்ட் டைரக்ஷனு, பிரேக் அவுட்ஸு இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து கலர்ஃபுல்லாக நீங்கள் அப்ளை பண்ணி அனலைசிஸ் வந்து பண்ணும்போது நீங்கள் கச்சன்னு எந்த ஒரு அதிகமாக இண்டிகேட்டர்லாம் ஆட் பண்ண அவசியமே கிடையாது. ஜஸ்ட்டு 1 or 2 இண்டிகேட்டர் மட்டும் ஆட் பண்ணிங்க அப்படின்னாலும் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இண்டிகேட்டராக இருக்கணும். ஸோ கண்டிப்பாக இது வந்து ஓரளவுக்கு டைரக்ஷனாக உங்களுக்கு துல்லியமாக காமிக்கும். சரிங்களா, ஸோ இந்த பாட்டமில் போய்ட்டெல்லாம் நீங்கள் எந்த ஒரு பொசிஷனும் நீங்கள் நியூ பொசிஷன் எடுக்கக்கூடாது. அதேமாதிரி வந்து ஓவர் பாட்டன் ஓவர் சோல்டில் போய்ட்டு எந்த பொசிஷன் நியூவாக எடுக்கக்கூடாது. ஸோ நம்மளுடைய டார்கெட் இந்த ரேஞ்சில் இருக்குங்களா. விவேப்பில் வந்து எப்போல்லாம் வந்து ஒன்று ஃபஸ்ட்டு லாங் டேர்ம் டைரக்ஷன் கிளியராக தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்து லைனை டச் பண்ணிட்டு திருப்பி ரிவர்ஸ் ஆகுறான் அப்படின்னா அப்போது லாங் டேர்மில் நம்மளுக்கு வந்து செல்லிங்கில் இருக்குன்ற மாதிரி வந்து ப்ரெஷர் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து அனலைசிஸ் வந்து பண்ணணும். ஏன்னா நான் இந்த வீடியோவில் சொன்னது எல்லாமே வந்து முழுக்க ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக தான் நான் வந்து எக்ஸ்பிளைன் வந்து நான் பண்ணுறேன். புரியுதுங்களா. ஸோ இதை வச்சு நீங்கள் வந்து ஓரளவுக்கு அனலைசிஸ் வந்து பண்ணுவீங்க. இது உங்களுக்கு ஓரளவுக்கு உங்களுடைய ட்ரேடிங் ஆக்டிவிட்டீஸில் லேர்னிங்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்றதுக்காக தான் இந்த வீடியோ நான் பதிவு பண்ணுறேன். ஸோ இதை பற்றின கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்டில் வந்து பதிவு பண்ணுங்கள். உங்களுடைய கமெண்ட்ஸ் வந்து மற்றவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும். சரிங்களா. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.